ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களோட பேபி ராணி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி வீடியோ போடலான்ட்டு போட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, ஹோலி வாட்டருங்க. தண்ணீர் வந்து சுத்தம் பண்ணி குடிக்கிறதுங்க. அந்த ஹோலி வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரேக்கி ஆற்றல் கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமிகள் தேவையில்லாத நோய் தொற்று கிருமிகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம தண்ணி குடித்தோம்னா சேராமல் போகிறது, சளி பிடிக்கிறது, அதுக்கெல்லாமே வந்து காரணமே வந்து இந்த கிருமியால் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து அழிஞ்சிருங்க. அந்த கிருமி எல்லாமே அழிஞ்சிரும். நம்ம தண்ணி குடித்தோம்னா காலையில் வந்து நம்ம கிளென்சிங் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னாங்க, அந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்கிறது நம்மளால் உணர முடியுங்க. அந்த காலத்திலலாம் வந்து தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுங்க. இந்த காலத்தில் தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ஒரு மாற்றமாக அடைஞ்சிருச்சுங்க. தண்ணியில் வந்து என்ன தன்மை வந்து ரொம்ப மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா. இப்போ வந்து அதனால தான் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா. ஃபில்டர் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஃபில்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கும் பொழுது எனர்ஜி வந்து பத்தாமல் போயிருங்க. அது ஏன் அப்படின்னா ஃபில்டரோடைய தன்மை வந்து அது என்னன்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியலிங்க. அந்த ஒரு டைம் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படிங்கும் பொழுது அவங்க தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து தண்ணியில் வந்து இவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபில்டர் வந்து செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நாட்கள் போக போக தண்ணீரினுடைய மட்டம் வந்து கீழே போனாலோ இல்லை மேலே வந்தாலோ அந்த தண்ணீருடைய தன்மை வந்து மாறிடும் இல்லைங்களா. அப்பொழுதும் நம்ம அதே அளவுலவே நம்ம குடிச்சிட்ருப்போம். அப்படிங்கும் பொழுது நமக்கு தேவையான சக்தி வந்து உடம்புக்குள்ளே போகிறது இல்லைங்க. அதனால் வந்து பல பிரச்சனைகள், மூட்டு வலி இதெல்லாம் வந்து தண்ணினால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோலி வாட்டர் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபில்டர் தண்ணி வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. அதை வந்து முறையாக எப்படி குடிக்கணுமோ அந்த அளவோட குடிங்க அப்படின்னு தான் என்னுடைய வலியுறுத்தலுங்க. கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.